ஹே மலர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ போடுறோம்ல, எனக்கே தெரியும். ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சி என்னால் போடவே முடியல. ஸோ அதனால தான் நான் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா வருஷமும் நியூ இயர்னால் அவ்வளோ ஹைப்பாக இருக்கும். ஆனால் பெருசாக கோல் இருக்காது. இப்போ இந்த வருஷம் கோல் இருக்குது, ஆனால் வந்து ஹைப்பே இல்லை சுத்தமாக. மேபி நான் நியூ கண்ட்ரிக்கு மூவ் ஆகினாலையா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி ஐசோலேட்டடாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே சடனாக பிளான் பண்ண, பேசாமல் கோவில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே சிவன் கோயில் தான் போவேன். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து முருகர் போகணுன்னு பிளான் பண்ணி ஈஸ்டாம் போனேன். பட் ஆனால் முருகர் கோயில் க்ளோஸ்டு. ஸோ அதனால் மகாலட்சுமி கோயில் போக வேண்டியதாகிடுச்சு. கோயில் போய் பெருமாளோட தரிசனத்தை பார்க்கும்போது அவ்வளோ டிவைனிங்காக இருந்தது, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இவ்வளோ கூட்டம் வரும் நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே க்யூவில் நின்று தான் நீங்கள் வந்து தரிசனமே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. நீங்கள் கார்னர் ஆஃப் த ஸ்ட்ரீட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் லைன் கட்டி நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது கூட அதே கூட்டம் அதே மாதிரி சேமாக ரிப்பீட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த நாள் ஃபுல்லாக அந்த கோயில் ஓப்பனில் இருந்துச்சா என்னன்னு தெரியல. தரிசனம் முடிச்சோடனே நேராக நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். அதாவது எங்கள் பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கு தான். அங்கேயுமே கூட்டமாக இருந்தது. பட் ஆனால் வந்து வர பீப்புள்ஸ் வர அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க. கேட்க அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. எனக்கு அதுவே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் எந்த குறையும் இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த குளிர் கிளைமேட்டுக்கு சுட சாம்பார் சாதம் சாப்பிடும்போது வேற லெவல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கோவில் முடிச்சு வெளியில் வரதுக்கு ஈவினிங் 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வின்டர் டைமில் வந்து ஃபுல்லாகவே டார்க் ஆகிடும் சீக்கிரமா. ஸோ அதனால் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப நாளாவே எனக்கு வந்து சைனா டவுன் போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எதையும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து டேரக்டாக டியூப் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து இறங்கி அங்கேருந்து நம்ம நடக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன கற்றுக்கிட்டனோ இல்லையோ, இந்த ஊருக்கு வந்து நடக்க கற்றுக்கிட்டேன். சீரியஸாக சொல்ல போனால் நம்ம ஊர்லலாம் வந்து பஸ் ஏறணும்னா மெட்ரோ ஏறணும்னா பக்கத்துலேயே எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லாமே கிலோமீட்டர் கணக்கில் தூரமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 25 minutes வாக் பண்ண நான் இறங்கின டியூப் ஸ்டேஷன்ல இருந்து. நடக்கிற பிளேஸ் ஃபுல்லாக அவ்வளோ டெக்கரேஷன். நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து பார்த்துருக்கணும், பட் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுவாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி, அவ்வளோ லைட்ஸ், அவ்வளோ டெக்கரேஷன் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கே வந்து அதுவும் நைட் டைமில், அதுவும் வின்டர் கிளைமேட்டுக்கு ஃபுல்லாக டார்க்காக இருந்தது. அந்த டார்க்னஸில் இந்த லைட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ பாசிட்டிவிட்டி, அவ்வளோ வைபியாக இருந்தது. நிறையா கண்ணால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு, ஆனால் கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. பட் ஆனால் நீங்கள் நிஜமாவே இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுத்துருக்கேன். நான் சைனா டவுன் ரீச் ஆகும்போது அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட சொன்னால் மாட்டேங்க, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே சைனீஸ் தான். சைனீஸ் ஹோட்டல், சைனீஸ் ரெஸ்டாரண்ட், சைனீஸ் கிராசரி, சைனீஸ் நூடுல்ஸ், சைனீஸ் ட்ரெஸ், சைனீஸ் மசாஜ் ஏரியா, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சைனீஸ் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி இந்த நியூ இயருக்கு சைனீஸில் வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் ட்ராகன் டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஸோ அன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அந்த டான்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நான் ஞாபகமே வந்தது. அவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து அந்த ட்ரெஸ்ஸோட வெயிட்டே வந்து அவ்வளோ அதிகம் வெயிட்டாக இருக்கும். பட் ஆனால் அதை தூக்கி அதை வச்சு லிஃப்ட் பண்ணி டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து பயங்கர வேற லெவல். சொன்னால் நம்ப மாட்டேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து நான் KFCயில் முடிச்சுக்கிட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோட டே. இப்படி தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் உங்களோட நியூ இயரை எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க, எங்கெல்லாம் சுற்றி பார்த்தீங்க, எங்கெல்லாம் போனீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஆல்சோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ சாரி லேட்டாக விஷ் பண்ணுறேன். பட் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம், அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ண சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ காய்ஸ், பை பாய்.